எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு கோயம்புத்தூர் வந்து மக்கள் எல்லாரும் சந்திக்கிற இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு உண்மையிலே நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா பல காரணங்களுக்காக நிகழ்ச்சிகள் வந்து நடத்தப்படும். நிறைய நிகழ்ச்சிகளுக்கு வந்து நானும் அட்டென்ட் பண்ணியிருக்கேன், இன்னும் நிறைய அட்டென்ட் பண்ணுவேன். ஆனால் இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் வந்து ரொம்ப ரேராக இருக்கு. இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் ரேராக நடக்கிறதுக்கு எனக்கு வருத்தமாக இருக்கு. ஏன்னா அடிக்கடி நடக்கணும், நிறைய இடங்கள்ல நடக்கணும், நிறைய பேருக்கு ரீச் ஆகிற மாதிரி நடக்கணும். ஆனா இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை நடத்துறாங்க அப்படிங்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். முதல்ல எனக்கு நான் வந்து மனசார வாழ்த்து தெரிவிக்க விரும்புறவங்க மிஸ்ஸஸ் சரண்யா ரங்கராஜன் அண்ட் மேடம் வனிதா ரங்கராஜன். இவங்க ரெண்டு பேருமே கோயம்புத்தூர்ல மட்டும் இல்லாம ஒரு ஒரு பெரிய ரேடியஸ்ல நிறைய பேருடைய வாழ்க்கைய டச் பண்ணி பல விதத்துல அவங்க உதவி பண்ணியிருக்காங்க. ஒரு வாழ்க்கையை நிறைய பேருக்கு, நிறைய குடும்பங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. சுருக்கமா சொல்ல போனா இன்னைக்கு நம்ம இங்க கேதர் பண்ணியிருக்கிறது ஆட்டிசம் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் பத்தி பேசுறதுக்கு. அதாவது குழந்தைங்க மட்டும் இல்லை, குழந்தைங்களா நம்ம எல்லாரும் வாழ்க்கை ஆரம்பிக்கிறதுனால குழந்தைங்களை பத்தி பேசுவோம். எல்லா குழந்தையும் ஸ்பெஷல், எல்லா குழந்தைக்குள்ளேயும் ஒரு மேஜிக் இருக்கு, எல்லா குழந்தைக்குள்ளேயும் ஒரு திறமை இருக்கு. ஆனா அந்த ஸ்பெஷாலிட்டி, அந்த திறமை அப்படிங்கிறது ஒவ்வொரு குழந்தையும் வேற வேற மாதிரியே இருக்கும். ஒரு சில குழந்தைங்களுக்கு ஒரு நியூரோ டைவர்ஜென்ட் குவாலிட்டி ஒன்று இருக்கும். அதாவது அவங்களுடைய மனசும் அவங்களுடைய ஆலோசனையும் அவங்களுடைய மன வளர்ச்சியும் உடல் வளர்ச்சியும் டிப்பிக்கலாக இல்லாமல் கொஞ்சம் வேறுபட்டு இருக்கும். இந்த கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கிற இந்த வளர்ச்சிக்கு பேர் வந்து டைவர்ஜென்ஸ், நியூரோ டைவர்ஜென்ஸ். மனசு வந்து வேற மாதிரி வளர ஒரு மனசு நியூரோ டைவர்ஜென்ட் சொல்லுவாங்க. இது வந்து ஒரு பெரிய நோயோ இல்லை, நம்ம வந்து அது ஒரு ஸ்டிக்மாவை எடுத்துக்கிட்டு அவங்கள ஒதுக்கி வைக்கிறதோ இல்லை, என்னன்னு புரியாம அவங்களுக்கு வந்து ஒரு சில லேபர்ஸ் ஒட்டி வைக்கிறதுக்கோ இந்த மாதிரி பண்றதுக்கான ஒரு தேவையே இல்லை. ஒரு 20 வருஷங்களுக்கு முன்னாடி என்னுடைய புற்றுநோய் பயணத்துக்கு அப்புறம், என்னுடைய அந்த அனுபவத்துக்கு அப்புறம், புற்றுநோய் அப்படிங்கிறதுல பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, இதுல வெக்கப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை, இந்த மாதிரி ஸ்டிக்மா அழிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறது எனக்கு எப்படி புரிய வந்து நான் எல்லாருக்கும் இந்த விஷயம் வந்து 20 வருஷமா தெரிவிக்க நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கணும். அதே மாதிரி ஒரு மாறுபட்ட மன வளர்ச்சியும் ஒரு கொஞ்சம் வித்தியாசமா வளர்ந்துட்டு இருக்கிற குழந்தைங்கள வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்மா போடுறதுலையோ இல்லை ஒரு சில பேர்களால அவங்கள வந்து ஒதுக்கி வைக்கிறதுலையோ அப்படி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மாதிரி பண்றதுல ஒரு நியாயமும் இல்லை. இந்த ஆட்டிசம் அப்படிங்கிறது என்ன, அது எப்படி டயக்னோஸ் பண்ணணும், டயக்னோஸ் பண்ண பிறகு அது எந்த ஸ்டேஜ்ல இருக்கு, எந்த ஸ்டேஜ்ல இருக்கிற ஆட்டிசமுக்கு எந்த மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணலாம், ரொம்ப சீக்கிரமா மறுபடியும் புற்றுநோய் மாதிரி ரொம்ப சீக்கிரமா கண்டுபிடிச்சா நல்லபடியா குணமாக்கி நல்லபடியா ட்ரைனிங் கொடுத்து முழுமையான வாழ்க்கை வாழ்றதுக்கு அத்தனை முயற்சி நம்ம பண்ணலாம். அப்படிப்பட்ட ஒரு ஸ்பெஷலைஸ் ட்ரைனிங் அந்த மாதிரி குழந்தைங்களும் குடும்பங்களும் தேர்ந்து போய் கண்டுபிடிச்சு அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் கொடுக்குறவங்க தான் மிஸ்ஸஸ் சரண்யா பண்ணிட்டு இருக்காங்க. தேர்ட் ஐ சென்டர் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்து மூலியமா பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய இந்த உழைப்புக்கும் அவங்களுடைய இந்த இது மனிதர்கள் மேல இருக்கிற ஒரு பாசம் தான் நான் சொல்வேன். அவங்களுக்கு முதல்ல என்னுடைய பாராட்டுகள். அண்ட் அவங்களுடைய இந்த பணிகளுக்கு என் சார்பில் ஒரு சின்ன சப்போர்ட் கொடுத்துட்டு இது பற்றின ஒரு தகவல் நிறைய பேருக்கு நம்ம கொண்டு போய் ரீச் பண்ணா, இதில் ஆக்சுவலி சொல்ல போனால் இத்தனை மைக்ஸ் இருக்கு, இத்தனை பேர் நீங்கள் ஊடகத்திலேருந்து வந்திருக்கீங்க, பத்திரிகை நண்பர்கள் இருக்கீங்க, இது மக்கள்கிட்ட கொண்டு போய் எத்தனையோ குழந்தைங்களுடைய வாழ்க்கை மட்டும் இல்லை, எத்தனையோ குடும்பங்களை வந்து காப்பாற்றக்கூடிய ஒரு சக்தி உங்க கையில இருக்கு. ஸோ அத்தனை தகவல்களும் நீங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறீங்க. ஒரு உயிரை காப்பாற்றக்கூடிய, ஒரு குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய இந்த தகவல் தயவு செய்து நீங்க கொண்டு போய் எத்தனை பேர்கிட்ட நீங்க சேர்க்க முடியுமோ அது கொண்டு போய் சேர்த்தீங்கன்னா நீங்க பண்ற ஒரு மிகப்பெரிய சேவையா இருக்கும். தமிழ்நாடு முழுவதும் உள்ள ஆட்டிசம் குழந்தைங்களோட ரேட் எப்படி மற்ற மாநிலங்களை விட கம்பேர் பண்ணலாம்? உலக அளவுல பார்த்தா 36 குழந்தைங்கள ஒரு குழந்தை டயக்னைஸ் பண்றாங்க. ஆமா,
ஆனா நம்மளுக்கு இன்னும் வந்து ஒரு ப்ராப்பர் சர்வே இந்தியாவில் இல்லை. யாரும் வந்து என் குழந்தைக்கு ஆட்டிசம் இருக்குன்னு வந்து சொல்ல மாட்டாங்க. இப்ப எங்க சென்டருக்கே வராங்கன்னா பக்கத்து வீட்டுக்குள்ள தெரியாம ஒளிச்சு மறைச்சுதான் வந்து கூட்டிட்டு வருவாங்க. வெளியே இன்னைக்கே வந்து எங்க கிட்ட எத்தனையோ குழந்தைகள் படிச்சாலும் ஒரு 15-20 பேர் தான் முன்னாடி வர தயாரா இருக்காங்க. ஸோ இன்னும் வந்து ஒரு ப்ராப்பர் சர்வே இல்லை. மத்திய மாநில அரசுகள்ல வந்து எந்த அளவுக்கு இதை support பண்றாங்க? நாங்க வந்து ஜிஹெச்ல ஒரு ஃப்ரீ சென்டர் ரன் பண்ணிட்டு இருக்கோம். பட் என்னன்னா எல்லாரும் சப்போர்ட் பண்றதுக்கு ரெடி. ஆனா பேரண்ட்ஸ் முன்னாடி வர்றதுக்காங்க டினாயல்ன்றாங்க இல்லையா, குழந்தைகள் இப்படி இருக்காங்கன்றத ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அதுலதான் வந்து பிரச்சனையே வருது. கவர்மெண்ட் வந்து ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்றாங்க. ஜிஹெச் வந்து டிஸ்ட்ரிக்ட் ஏர்லி இன்டர்வென்ஷன் சென்டர்னே ஒண்ணு இருக்கு. அதுல நிறைய விஷயம் அவங்க பண்றாங்க. ஆனா பேரண்ட்ஸ் முன்னாடி வரணும். ஆனா இதுல இன்னொன்னு இருக்குங்க, நீங்க கரெக்டா கேட்டீங்க. அதாவது இந்த மாதிரி ஒரு தனிப்பட்ட ஒரு முறையில பொதுமக்கள் இந்த மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் ஒரு 10 பேர்கிட்ட சொல்றது வந்து ஒரு ஒரு அளவுக்கு கொண்டு போய் அந்த தகவலை சேர்க்கலாம். ஆனா ஒரு பெரிய அளவுல சமுதாயத்துல எல்லா இடங்களுக்கும், ஏன்னா இது வந்து ஒரு ஒரு என்ன நீங்க சம்பாதிக்கிற ஒரு பணமோ இல்லை உங்களுடைய சோஷியல் ஸ்டேட்டஸை பார்த்து வராது. யாருக்கு வேணாலும் எப்போ வேணாலும் எந்த ஒரு சூழ்நிலையில வேணாலும் வரலாம். பல காரணங்கள் இருக்கு. சில காரணங்கள் தெரியும், ஆராய்ச்சிகள் இருக்கு. சில காரணங்கள் வந்து தெரியாது. அப்படி இருக்கும்போது சமுதாயத்தினோட ஒவ்வொரு பாகத்துக்கும் கொண்டு போய் அந்த தகவல், அந்த விழிப்புணர்வு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை கண்டிப்பா அரசாங்கத்து கையில இருக்கு. இப்போ பேரண்ட்ஸ் குழந்தைகளை கவனிக்கிறதுக்காக இந்த எக்ஸ்ட்ரா டீச்சர்ஸ் எல்லாம் வர்றதுக்கான எவ்வளவு பேர் இருக்காங்க? எனக்கு அவங்கள வந்து கண்டிப்பா நான் இதுக்கு ப்ராப்பர் ஆன்சர் கொடுக்க சொல்றேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ஒரு துறையில ஸ்பெஷல் ட்ரைனிங் எடுத்துட்டு அவங்களுடைய வாழ்க்கையை இந்த ஃபீல்டுக்கு அர்ப்பணிச்ச எத்தனையோ பேர் டீச்சர்ஸ் வந்து நான் சந்திச்சிருக்கேன். அதாவது